அமேசான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியும்? உலகத்திலே ஒரு மிகப்பெரிய இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி அமேசான் பே என்கிற ஒரு யூபிஐ பேமெண்ட்ஸை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அமேசான் நிறுவனம் லான்ச் பண்ணாங்க. ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் யூபிஐ போன்ற பேமெண்ட்ஸை மாதிரி தான் இந்த அமேசான் பேயும் இருக்குது. அமேசான் பேல நிறைய கம்பெனிஸோட டைஅப் வச்சு பல கேஷ்பேக் ரிவார்ட்ஸையும் அமேசான் நிறுவனம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐஎம்பிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷனையும் அமேசான் நிறுவனம் கொடுத்துருக்காங்க அமேசான் பேல. அமேசான் பே மூலமாக ரீசார்ஜு, அப்புறம் பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பல ஆஃபர்ஸ் மற்றும் கேஷ்பேக்கையும் அமேசான் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் அமேசான் பேல இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்ன, அமேசான் பிரைமில் எப்படி கேஷ்பேக் நம்ம ஈஸியாக வாங்குறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அமேசான் பேல என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அமேசானுடைய ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பேனர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பேனர்ஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கெட் ரிவார்ட்ஸ் அப் டு 350 rupees, பே பில், சென்ட் மணி அண்ட் பே அட் ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த பேனர்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அமேசான் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அமேசான் பே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஆஃபர்ஸை பற்றி முதல்ல பேனரில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அமேசான் பே அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அமேசான் பே பேலன்ஸ், இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டுமே தான் அமேசான் பே அக்கௌண்ட்டில் வந்து 1 லட்சம் வரைக்கும் லிமிட் நீங்கள் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா யூபிஐ, அமேசான் பேவோட யூபிஐ, அதாவது கூகுள் பே நம்ம யூபிஐ வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் பேடிஎம் யூபிஐ வச்சுருக்கோம், ஃபோன்பே யூபிஐ வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த யூபிஐயும் உங்கள் கிட்டே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணி இது மூலமாக நீங்கள் வச்சுக்கலாம். யூபிஐக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மேட்டே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம யூபிஐயோட கியூஆர் கோடு இதுதான் நம்ம யூபிஐயோட கியூஆர் கோடு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம், பேமெண்ட்டை ரிசீவும் பண்ணிக்கலாம், பேமெண்ட்ஸும் சென்டும் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா சென்ட் மணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூபிஐ மூலமாக யாருக்காவது காசு சென்ட் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் சென்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் பேங்க்குக்கு சென்ட் பண்ணோன்னா உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ், யூபிஐ மூலமாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்னு உள்ளது இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கூப்பன் கோடு வேணால் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இதில் கொடுத்துருப்பாங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வேணால் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் உங்கள் கான்டெக்ட்ஸில் இருக்கிறவங்கள நீங்கள் அலோவ் பண்ணணுமா அப்படிங்கிற பெர்மிஷனை மட்டும் எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் ₹31 ஃபார் யுவர் ஃபஸ்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹31 ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு கொடுக்குறதா இல்லை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் அமேசானுடைய ஐடி, அமேசான் பேவுடைய யூபிஐ ஐடியை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். அதுக்குன்னா சேஞ்ச் யுவர் பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அப்புறம் மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூபிஐ ஐடியை நீங்கள் பிளாக் பண்ணலாம், இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ண யூபிஐ ஐடி வேண்டாம் அப்படின்னா ரீரெஜிஸ்டரும் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, நான் இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இதில் லிங்க் பண்ணி வச்சு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணலாம். அதாவது கூகுள் பேயில் நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க, யூபிஐ மூலமாக யூபிஐ பின்னை என்டர் பண்ணி நீங்கள் வந்து பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுவீங்க, அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் யூபிஐ பின்னை நீங்கள் இது மூலமாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் யூபிஐ பின்னை மறந்துட்டீங்க அப்படின்னா இது மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். உங்கள் பேங்கை நீங்கள் மாற்றணும், உங்களுடைய சேஞ்ச் பேங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சிம் கார்டு வந்து இந்த ஃபோனில் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால் நிச்சயமாக இதை யூஸே பண்ண முடியாது. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ், உங்களுக்கான என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க.
கேட்டகரி பேஸ்டு ஆல் கேட்டகரிஸ்னால் என்ன கேட்டகரியில் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. யூபிஐ மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 100 பர் டே 100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ரிவார்ட்ஸை நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் ஷாப்பில் அமேசான் பே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ரிவார்ட்ஸு. அப்புறம் ஊபர் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பில் பேமெண்ட்ஸு, நீங்கள் வந்து பே பண்ணுற பில்லு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமான எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. வோடாஃபோன் ரீசார்ஜு, அதுக்கப்புறம் போஸ்ட்பெய்ட் பில் பே பண்ணுறது, டிடிஹெச் பேமெண்ட் எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஜியோவுக்கு கூட கொடுத்துருக்காங்க. ஏர்டெல், வோடாஃபோன், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸுக்கு எதாவது போனால் உங்களுக்கு எதாவது ஆஃபர்ஸ் எதாவது அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது பிக் பஸார், லெனோவோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கியில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா டோமினோஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஜிவை மியூசிக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ராவல் ரிலேட்டடாக ரெட் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஊபர், அப்புறம் ஓயோ ஹோட்டல்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும், லைனாக வரும். நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ரிவார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட் மணின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட் மணியில் நீங்கள் லிமிட்டு செட் பண்ணால் மட்டுமே தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேஒய்சி, உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுடைய டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய செல்ஃபி ஒன்று அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய கேஒய்சிக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்கள் லொக்கேஷன் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன டாக்குமெண்ட்னா பேன் கார்டு அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஃபோட்டோ காப்பி நீங்கள் அமேசான் ஏஜென்ட் கிட்ட கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக் இஎம்ஐ, உங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஏதாவது எனேபிளில் இருந்தால் இதில் இருக்கும். அப்புறம் உங்களுடைய டெபிட் கார்டு இஎம்ஐலேருந்து கிரெடிட் கார்டு இஎம்ஐ, பஜாஜ் ஃபின்சர் இஎம்ஐ, டவுன் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணணும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த கேட்டகரிங்கிறதே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸில் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸில் யூபிஐ யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது புதுசாக ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர் சேவ்டு கார்ட்ஸ், ஏதாவது டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா இது இதில் டிஸ்பிளே ஆகிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீலோடு, ஏதாவது ஆட்டோ ரீலோடு உங்களுக்கு பண்ணணுன்னா அது மூலமாகவும் நீங்கள் இது மூலமாக பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் மூலமாக காசா எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து டாப்அப் ஆயிரும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பே அண்ட் ஸ்டோர் இன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபர் வந்து 50 ரூபாய்க்கு மேலே பண்ணிங்கன்னா 100% பேக் அப்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அமேசான் பே ரீசார்ஜ் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் பேமெண்ட், எலக்ட்ரிசிட்டி, மொபைல் போஸ்ட்பெய்டு, ப்ராட்பேண்டு, லேண்ட்லைனு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர்ஸ், கிஃப்ட் கார்ட்ஸு, ஆட் கிஃப்ட் கார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்சூரன்ஸே அவங்க விட்டு வைக்கல. கார் இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், பைக் இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பஸ் டிக்கெட்ஸு, ஃப்ளைட்ஸு, பஸ்ஸு டிக்கெட்ஸு, அப்புறம் மூவி டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிவார்ட்ஸ் கூட கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸிட்டிங் ஆஃபர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ரிமைண்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பேமெண்ட்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா சென்ட் மணின்னு 2வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஹோம் பேஜ்லேயே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ மூலமாக யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் காசு அனுப்பிச்சிடலாம். இல்லைனா பேங்க்குக்கு நீங்கள் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்தான்னு பார்க்கலாம். இல்லை செட்டிங்ஸில் நீங்கள் எதாக இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பே பில்ஸ் பற்றி ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிவார்ட்ஸில் நம்ம பழசாக என்ன பார்த்தோமோ அதே தான் இதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் பே இதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். மற்ற யூபிஐ ஆப்பை மாதிரி இல்லை, நிறைய ஆஃபர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
you.